ஜாதகருடைய டேட் வந்து 22/12/1998 மதியம் 1 மணி 25 நிமிஷத்துக்கு பெங்களூர்ல கர்நாடகாவில் பிறந்திருக்காரு. இவருக்கு வந்து இப்ப ஜாபை பத்தி நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். இவருக்கு சுயதொழிலா அடிமை தொழிலா அப்படின்னு பார்க்கணும்னா, சுயதொழில்னா 10ஆம் வீடு, அடிமை தொழில்னா 6ஆம் வீடு. இவருக்கு 6, 10 சேம் பிளானட்டா இருந்துச்சுன்னா சுயதொழிலும் பண்றதுக்கு அமைப்பு இருக்கு, அடிமை தொழில் பண்றதுக்கு அமைப்பு இருக்கு. 10, 12 சேம் பிளானட்டா இருக்கிறதுனால ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இவருக்கு 6, 7 சேம் பிளானட்டா இருக்கிறதுனால சர்வீஸும் இவருக்கு நல்லாத்தான் இருக்கு. இவர் பிறந்தது வந்து மீன லக்னத்துல பிறந்திருக்காரு. ராசி வந்து மகர ராசி, திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. இவர் பிறக்கும்போது சந்திர திசையில பிறந்திருக்காரு. சந்திர திசை 2004 10ஆம் மாசத்தோட சந்திர திசை முடிஞ்சிருச்சு. அடுத்து செவ்வாய் திசை 2011 முடிஞ்சிச்சு. இப்ப 2011 இருந்து இவருக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல ஒரு தொழில் அப்படின்னா தொழிலை வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கிறது தசை. முதல் ஒரு தசாநாதன் ஸ்ட்ரென்த்தா இருந்தாரே, ஒரு திசைங்கிறது வலுவா அவருக்கு வலுவான பலன்களை, நிலையான பலன்களை அவருக்கு தரும். முதல் நடப்பு திசை ராகு திசை. இங்க 3, 9ஆம் பாவ புத்திநாதனா ஆயிடுச்சு. 3, 9க்கு புத்திநாதனா இருக்கிறதுனால இந்த திசை வந்து இவருக்கு நிலையான தொழில உட்கார விடாது. இந்த சனி புதன் நட்சத்திரம், சனி உபநட்சத்திரம், ராகு வந்து புதன் நட்சத்திரம், சனி உபநட்சத்திரத்துல இருக்காரு. புதன் வந்து 11ஆம் பாவ புத்திநாதனா அமைஞ்சிட்டாரு, சனி 4ஆம் பாவ புத்திநாதனா அமைஞ்சிட்டாரு. இந்த ராகு திசை இவருக்கு 10ஆம் பாவமான தொழில் ஸ்தானத்துக்கு 2, 11ஆம் பாவமா 12ஆம் பாவத்தை காட்டுறதுனால 9ங்கிறது 10க்கு 12, 10க்கு 2ஆம் வீடுங்கிறது 11ஆம் வீடு. அதனால இவருக்கு 10ஆம் பாவமான தொழில் பாவம் வந்து ஸ்தம்பிச்சு. அதனால இந்த தசையில, இந்த ராகு தசையில இவருக்கு நிரந்தரமான வருவாய் இவருக்கு ஈட்டுவதற்கு சிறப்பாக இல்லை. இது போக இந்த 3ஆம் பாவம் என்பது 6ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீடாக அமைகிறதுனால இவருக்கு சர்வீஸ் கிடைச்சா அது நிரந்தரமா இருக்காது. அந்த ஜாப் பிரேக் ஆகி ஓடும். அதனால இந்த தசை இவருக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சிறப்பாக அமையவில்லை. இப்ப நடக்கிறது ராகு தசையில சுக்கிர புத்தி 30/4/2023 இருந்து 30/4/2023 இருந்து 30/4/2026 வரைக்கும் இவருக்கு சுக்கிர புத்தி நடக்குது. இந்த சுக்கிர புத்தி 5ஆம் பாவத்தை காட்டுறது. திசை வந்து 3 காட்டியிருக்கு, புத்தி வந்து 5 காட்டுது. அப்ப 5ம் 3 வேலை செய்யறதுனால அந்த 5 வலிமை அடையுது. இந்த 5 வந்து 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் இல்லையா? ஆமா. அதனால இவருக்கு சர்வீஸ் பிரேக்க இது கொடுக்குது. அதே நேரத்துல இந்த 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் வேலை செய்யும். அதே நேரத்துல 6ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவமான 8ஆம் பாவத்தையும் இந்த சுக்கிரன் காட்டுது இல்லையா? அப்ப இந்த 9ஆம் பாவத்துக்கு இது 12ஆம் வீடு. அதனால இருக்கிற சர்வீஸை பிரேக் பண்ணிட்டு இன்னொரு சர்வீஸ்க்கு இவர் போக போறாரு. 5ங்கிறது இருக்கிற சர்வீஸ் பிரேக் ஆகுறது. 6க்கு 3ஆம் வீடா 8ஆம் வீடு இருக்கிறதுனால இருக்கிற ஜாபை விட்டுவிட்டு வேற ஒரு ஜாபுக்கு போக போறாரு அப்படிங்கிறத அது காட்டு. அதனால இந்த சுக்கிர புத்தியில இவர் இருக்கிற ஜாபை பிரேக் பண்ணிட்டு இன்னொரு ஜாபுக்கு ஷிஃப்டிங் ஆக போறாரு. இந்த சுக்கிர புத்தியில இப்ப நடக்கிற அந்தரம் வந்து செவ்வாய் அந்தரம். செவ்வாய் இவர் ஜாதகத்துல சந்திரன் நட்சத்திரம், புதன் உபநட்சத்திரத்துல இருக்கிறாரு. செவ்வாய் பாவ புத்தினானா இவருக்கு 2ஆம் பாவத்துக்கு தொடர்பு கொண்டிருக்காரு. சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. சந்திரன் லக்ன தசாவில எங்க மாறி இருக்காருன்னு பார்ப்போம். சந்திரன் லக்ன தசாவில
ராகு 11ஆம் பாவத்துல இருக்காரு. ராகு தசை, சுக்கிர புத்தி, செவ்வாய் அந்தரத்துல. சந்திரன் 11ஆம் பாவத்துக்கு இப்ப மாறிட்டாரு. இது 10ஆம் பாவத்துக்கு 2ஆம் வீடு தானே. ஆமா. அப்ப 2ஆம் பாவம் செவ்வாய் சந்திரன் நட்சத்திரம், சுக்கிரன் உப நட்சத்திரத்துல இருக்காரு. சுக்கிரன் 5 8 காட்டுறாரு. அதனால இந்த செவ்வாய் அந்தரத்திலே இருக்கிற ஜாப்பை விட்டுட்டு இன்னொரு ஜாப்புக்கு ஷிஃப்டிங் ஆக போறாரு. புரியுதா? புரியுது. இந்த செவ்வாய் அந்தரத்துக்குள்ள இவரு ஷிஃப்டிங் ஆயிடுவாரு. அடுத்து ராகு அந்தரம் 3/9 காட்டுது. அதனால ராகு அந்தரத்திலையும் ஒரு பிரேக் வரும். வேலை மாறும் மறுபடியும் மாறுங்கிறது தெரியுது சார். இங்க திசை 9 வச்சிருக்கு சார். எப்பெல்லாம் ராகு அந்தரம் வருதோ அப்பெல்லாம் இவருக்கு ஜாப்ல பிரேக் வரும். இந்த வகையில ராகு நட்சத்திரத்துல வேற எந்த கிரகமும் இருக்கான்னு பார்த்தோம்னா சந்திரன் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கான். சந்திரன் அந்தரம் ராகு அந்தரம் வரும்போதெல்லாம் இவருக்கு ஜாப் பிரேக் ஆகும். இப்போ 5 வலுவா இருக்கிறதுனால காதல மாட்டிப்பாரு. லவ் நடக்கும். இவருக்கு இந்த திசை இவருக்கு சிறப்பாக இல்ல. அடுத்து வரக்கூடிய திசை குரு திசை. குரு இவருக்கு 1ஆம் பாவம், 6ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம், 12ஆம் பாவம் புத்தினானா அமைஞ்சிருக்காரு. கூட்டு விளைவா அமைஞ்சு குருவுடைய நட்சத்திரத்திலே இருக்காரு. அதனால இவருக்கு இந்த கூட்டு விளைவின் காரணமாக இவருக்கு 1 6ங்கிறது ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும். 6 7 சேம் பிளானட்டா இருக்கிறதுனால மன வாழ்க்கையில பிரச்சனை பிரிவினை ஏற்படும். 6 10 தொடர்பு விடுறதுனால இவருக்கு சர்வீஸ்ல நல்லா இருக்கும். 7 10 வேலை செய்யறதுனால கூட்டு தொழில் செஞ்சு பார்ட்னர் செப்பரேஷன் ஆவாரு. 10 12 வேலை செய்யறதுனால ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை செய்வார். குரு திசையில குரு திசை இவருக்கு சூப்பரா இருக்கும். இப்போ உயர் படிப்பை முடிச்சிருவாரா? அதாவது எழுதி கொண்டே இருக்கிறார். கிராஜுவேஷன் ராகு திசை தானே சார் நடக்குது. 9ஆம் பாவம் தானே வேலை செய்யுது. அதனால எஜுகேஷனுக்குலாம் இவருக்கு சிறப்பா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, பாஸ் பண்ணவே இல்லையே, கிராஜுவேஷன் முடிக்கவே இல்லை. ஓகே ஓகே. இப்ப நடக்கிற புத்தி என்ன? புத்தி 8 காட்டிக்கிட்டு இருக்குல்ல. எஸ், கரெக்ட். இந்த புத்தியில இவர் கம்ப்ளீட் பண்ண மாட்டார். அடுத்த புத்தியில கம்ப்ளீட் பண்ணுவார். அடுத்த சூரிய புத்தி சூரியன் கேது ஸ்டார் குருசப்ல இருக்காரு. சூரிய புத்தியில கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிப்பார். வாசகர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.